ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹெச்எம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி வாட்டர் நம்ம ஹோம்மேடாக எப்படி ரெடி பண்ணுற இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே முடி நல்லா அடர்த்தியாக இருக்கணும், லென்த்தாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் ஸ்கேல்ப் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம நிறைய ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அதில் எதுலேயும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக இந்த ரோஸ்மேரி வாட்டரில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் பர்சனலாக இதை ட்ரை பண்ணி நிறைய இன்க்ரீடியன்ஸ் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சதை வச்சு தான் நான் இதை உங்களுக்கு இப்போ சஜஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும், மற்ற எந்த ப்ராடக்ட்ஸ் பற்றியாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றினாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் டவுட் கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ்மேரி வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆலி விதை, ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் நல்லா ஷைனிங் கொடுக்கும். நம்ம ஸ்ப்ரே டைப்பில் இதை யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பு பார்த்திங்கன்னா தலைமுடி வந்து நல்லா உங்களுக்கு அடர்த்தி ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். உவிழ்ந்த இடத்துலலாம் முடி இன்னும் வரத்துக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் இதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்மே வந்து உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கருஞ்சீரகம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட்டை 2 கிராம் 2 பீஸ் நம்ம போட்டிருக்கோம். ரைஸ் வாட்டர், ரைஸ் க்ரீம் இப்போ நிறைய இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாரி ரைஸும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீ இன்க்ரீடியன்ட்ஸான ரோஸ்மேரி, நான் 1 கப் அளவுக்கு ரோஸ்மேரி எடுத்திருக்கேன். ட்ரை லீவ்ஸாக எடுத்திருக்கேன் நான். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இல்லாத இடத்துல கூட முடி வர்றதுக்கு இது உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மேரியில் வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் சர்ச் பண்ணி பார்த்து ஒன்று ஒன்றா நான் எனக்குன்னு பர்சனலாக யூஸ் பண்ணி அதிலேருந்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து ஹேர் ஃபால் ஆன இடத்துலையும் அந்த ஸ்கேல்பில் உங்களுக்கு ரீக்ரோத் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லீவ்ஸாக என்னென்ன எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். இதுவும் வந்து ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான் ஆவாரம் பூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லிங்க்காக ஒரு 3 ரோஸ், நான் இது எங்கள் வீட்டில் வளர்ந்தது, ஸோ அதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி எனக்கு கிடச்சது பிங்க் கலர் செம்பருத்தி தான் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து 4 லீவ்ஸு. கருவேப்பிலை நம்ம இது வந்து இன்டேக்காகவும் இல்லை ஹேருக்கு மாஸ்க் மாரி அந்தமாரி யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா ஜடாமாசின்னு சொல்லுவாங்க. இது அளவுக்கு இருக்கிற அடர்த்தி வந்து நம்ம ஹேருக்கு வேணும்னா இது ஆயிலில் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஜடாமாசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, இது எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கிற ஒன்று தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை, இதுவும் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் இந்த இலை வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி, இதுவும் வந்து உங்களுக்கு க்ரே ஹேராக இருக்குது அது வந்து போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வாட்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு க்ரே ஹேர் இருக்குது அப்படின்றவங்களுக்கும், ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, நியூ ஹேர் க்ரோத் வேணுன்றவங்களுக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது 1 or 2 மந்த்தில் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூவாக ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். நியூ க்ரோத் வர்றது, பேபி ஹேர் வர்றத நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கே அது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் 3/4 லிட்டர் கிட்ட தண்ணி எடுத்திருக்கேன். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து சோக் ஆகி பாயில் பண்ணுறதுக்காக ஸ்லோவாக நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் 3/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன். ரோஸ்மேரி லீவ்ஸு, ட்ரை லீவ்ஸு, கருஞ்சீரகம், அந்தமாரி நம்ம இதில் இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட சிம்மில் வச்சு இதை நம்ம பாயில் பண்ணணும். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டு ஃபுல்லாகவே அந்த மருந்து ஸ்மெல் மாரி நல்லா தெரியும், ஒரு மூலிகை ஸ்மெல் மாரியே தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது நம்ம ஆஃப் பண்ணலாம். இது இப்போ 1 by 1 இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக சோக் ஆகணும். நம்ம ஆட் பண்ணும்போதே இந்த ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் கலர், ரெட் கலரில் உங்களுக்கு மாறுறது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோன்றதுனால கொஞ்சம் வாய்ஸ் அங்கங்கே க்ராக்கியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஸ்கேல்பில் ஆயில் இல்லாத டைம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை மார்னிங் டைமில் கூட நம்ம நல்லா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல அதுமாரி ஆற வச்சிட்டோன்னா அது போயிடும். கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங் அப்ளை பண்ண உடனேயும் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாரி இருக்கும். அது எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுது. இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை குக் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த ஸ்மெல் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் அந்த பபிள்ஸ் வராத அளவுக்கு இது நம்ம பாயில் பண்ணணும். இதிலே கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த செம்பருத்திலேருந்து எல்லாமே கலர் மாறி இருக்கும். அந்த அளவுக்கு இதை பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்கு இதை ரெஸ்டிங் டைமில் விட்டுறணும். இது எல்லாமே அதிலே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு நம்ம ரெஸ்டிங் டைம் விட்டுறணும். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது பற்றி சொல்கிறோம்.